Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழ தக்கலை காவல் நிலையம் சார்பிலும் நீர்வளம் பெருகி விவசாயம் செழிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பிலும் காவடி ஏந்தி யானை மீது பால்குட பவனியாக சென்று குமாரகோவில் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். விழா தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டம் முந்தைய திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது தலைநகரான கல்குளம் தக்கலை பகுதியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழவும் காவல்துறை சார்பிலும் நீர்வளம் செழித்து விவசாயம் தழைத்தோங்க பொதுப்பணித்துறை சார்பிலும் விரதமிருந்து குமாரகோவில் முருகன் கோவிலுக்கு காவடி ஏந்தி சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு தக்கலை காவல் நிலையத்திலிருந்து போலீசாரும் தக்கலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகளும் காவடி ஏந்தி பாரம்பரிய நாதசுர கேரளா சிங்காரி மேளம் முழங்க யானை மீது பால்குட பவனியாக சென்று குமாரகோவில் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வானது இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு கலந்து கொண்டு காவடி கட்டு நிகழ்வை தொடங்கி வைத்த நிலையில் யானை மீது பால்குட ஊர்வலத்துடன் காவிரி ஏந்தி போலீசாரும் பொதுப்பணித்துறையினரும் பாரம்பரிய நாதசுர கேரளா சிங்காரி மேளம் முழங்க பொதுமக்களுடன் ஊர்வலமாக குமார கோயில் முருகன் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.